உடன்படிக்கையின் தேவனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். நெகேமியாவின் புஸ்தகத்திலே எஸ்ரா ஜனங்களுக்கு இரண்டாவதாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், அவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் என்று சொல்லி அங்கே உடன்படிக்கை பண்ணின தேவனை அங்கே வெளிக்காட்டுகிறதை பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர், வானாதி வானங்களையும் பூமியையும் அதிலுள்ள சர்வ சேனைகளையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின ஒரு ஆண்டவர், அவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் ஒரு புல்லுக்கொப்பான ஒரு மனிதனோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ண விரும்புகிற ஒரு தேவன் என்பதை இங்கே எஸ்ரா ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாம் வேதத்திலிருந்து இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் மாத்திரமே தேவனிடத்தில் நாம் முழுமையாய் நாம் அன்பு கூற முடியும். இந்த உலகத்தில் எல்லா தகுதியும் உடைய ஒரு ஆண்டவர், எல்லா சர்வ சேனைகளாலும் போற்றக்கூடிய தகுதியுடைய ஒரு ஆண்டவர், அனாதியாய் என்றென்றைக்கும் அரசாளுகிற ஒரு தேவனானவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் உடைய ஒரு பெரிய தேவன் என்னை தேடி என்னோடு கூட வந்து என் நிலைமை நன்றாய் அறிந்திருந்த போதிலும் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறாரே, அவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் இந்த ஒரு சிறிய மனிதனோடு கூட, புல்லுக்கொப்பான ஒரு மனிதனோடு கூட அவனுடைய உள்ளத்தில் வந்து நான் வாழுவேன் என்று சொல்லுகிறாரே, அது எத்தனையாய் அது நம்முடைய வாழ்க்கையிலே அன்பை அது பெருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முறை மூடி பிரசங்கியார் என்று சொல்லக்கூடிய புகழ்பெற்ற பிரசங்கியார் சிறு குழந்தைகள் சண்டே கிளாஸ் அந்த வகுப்புகளுக்கு சென்று அந்த பிள்ளைகளை பார்க்கும்படியாக அவர் கடந்து சென்றார். அந்த பிள்ளைகளை இடத்திலே கொஞ்சம் நேரத்தை செலவிடும்படியாக அவர் கடந்து சென்றிருந்த பொழுது அந்த குழந்தைகளை பார்த்த உடனே அவருக்கு மிகுந்த ஒரு உற்சாகம் வந்துவிட்டது. அவர்கள் இருக்கிற உற்சாகத்தை பார்த்துவிட்டு அவர்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் போல அந்த பிரசங்கியார், மூடி பிரசங்கியாருக்கு ஒரு வாஞ்சை உண்டானது. அவர்களை பார்த்து கேட்டார், நம்முடைய தேவன் அவர் பெரியவரா அல்லது சின்னவரா என்று சொல்லி கேட்டார். அதற்கு எல்லா குழந்தைகளும், சில குழந்தைகள் சொன்னது, அவர் பெரியவர், அவர் வானத்தை உண்டாக்கினவர், அவர் பூமியை உண்டாக்கினவர், அவர் சமுத்திரத்தை உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் அவர்தான் உண்டாக்கினார், அவர் பெரியவர் என்று சொன்னது. சின்ன குழந்தைகள் சொன்னது, அவர் நம்மை நேசிக்கிறபடியினால் அவர் சின்ன ஒரு ஆண்டவர் என்று. இப்படியெல்லாம் அநேக கருத்துக்களை அவர்கள் சொல்லி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ஒரே ஒரு குழந்தை மாத்திரம் எழுந்து சொன்னது அவரை பார்த்து, நம்முடைய ஆண்டவர் பெரியவர் சின்னவர் என்று சொல்லி. இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. குழந்தையை பார்த்து கேட்டார், எப்படி பெரியவர் சின்னவர் என்று சொல்கிறார்? ஒன்று பெரியவராக இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் சின்னவராக இருக்க வேண்டும். நீ பெரியவர் சின்னவர் என்று சொல்லுகிறாயே என்று கேட்டபொழுது அந்த குழந்தை சொன்னது, இவ்வளோ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த ஆண்டவர் என் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் என் சின்ன உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணும்படியாய் அவர் கடந்து வருகிறாரே, அதனால் என் உள்ளத்தில் வாசம் பண்ணும்போது அவர் சின்ன ஆண்டவர். அவர் வானத்தில் உட்கார்ந்து கால்களை பூமியில் வைத்திருக்கும் பொழுது வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லும்பொழுது அவர் பெரிய ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னை நேசித்து எனக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிற அந்த பாக்கியத்தை நான் நினைக்கும் பொழுது அவரை நான் சின்ன ஆண்டவராக பார்க்கிறேன் என்று சொன்னபோது அவரே அதிர்ச்சிக்குள்ளாகி போனார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு ஆண்டவர், அவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர், உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் பெரியவர், நம்மோடு கூட வாழும்படியாய் அந்த ஆபிரகாமை அன்றைக்கு அவன் ஒன்றுமில்லாமல் இருந்தபொழுது அவனை அழைத்து அவனை ஊர் என்கிற கல்தேயர் தேசத்திலிருந்து புறப்பட்டு வா, நான் உன்னோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணி உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இந்த உலகத்தில் அநேக இக்கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை வாழ்வளிக்கிறதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ள ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே,
ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே.